அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதி ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்று ராசி பலனாக சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கில வருடம் டிசம்பர் 4, 2024. நட்சத்திரம் இன்று மாலை 5:40 வரை பூராடம், பின்பு உத்திராடம். திதி இன்று பிற்பகல் 1:08 வரை திருதிகை, பின்பு சதுர்த்தி. யோகம் அமிர்த யோகம். சந்திராசிரமம் ரோகு, அதாவது சந்திராசிரமம் நட்சத்திரம் ரோகிணி மிருகசிஷ்டம். ராசி சந்திராசிரம ராசி ரிஷமம் மிதுனம். நல்ல நேரம் காலை 9:15 டு 10:15, மாலை 4:45 டு 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 டு 11:45, மாலை 6:30 டு 7:30. ராகு காலம் 12, அதான் மதியம் 12 மணிலேருந்து 1:30. யமகண்டம் காலை 7:30லேருந்து 9 மணி. காலை 7:30லேருந்து 9 மணி யமகண்டம். குளிகை காலை 10:30லேருந்து 12 மணி குளிகை. குளிகை காலை 10:30லேருந்து மதியம் 12 மணி மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். சூலம் வடக்கு. இப்போ நான் 12 ராசிகளுக்கும் அதோடைய ராசி பலனை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. அவங்க நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு வெற்றியிலே முடியும். மிகவும் அருமையான நாளாக இருக்குது அவங்களுக்கு, நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். மேச ராசி இன்னைக்கு அவங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி தான் அடைவாங்க. அதனால் அவங்க இந்த நாளை பொன்னான நாளாக பயன்படுத்தி அவங்களுக்கு தேவையான வெற்றிகளை பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை அவங்க வாழலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அவங்களுடைய அடிப்படையில் அவங்களுக்கு இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. மேச ராசியை பொறுத்த மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் இன்று சந்திராசனங்கிறதுனால எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த வேலையை செய்தாலும் அது, அதாவது எப்படின்னா, இறைவன் அடியை வணங்கி இறைவனை மனதில் நினைத்து அதன் அடிப்படையிலே தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்று பொழுதும் அவங்களுடைய வாழ்க்கையை கழிக்கணும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சந்திராசிரமத்தினால அது எந்த அளவுக்கு வேலை செய்யும் என்பது அந்தந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் வேலை செய்யும். இன்றைக்கி பொறுத்த மட்டும் அவங்க ரிஷபராசியை பொறுத்த மட்டும் எந்த விஷயத்தையும் இறைவன் அருள் பெற்று அவங்க இந்த நாளை பயன்படுத்தணும். கருத்தில் கொள்ளுங்கள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்று சந்திராசனம் இருந்தாலும் அவங்களுக்கு வெற்றி நன்றாக தேடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த வெற்றி அவங்களுக்கு மிகவும் சிறப்பான வெற்றியாக அமையும். சந்திராசனம் இருக்கிறதுனால கொஞ்சம், அதாவது வண்டி வாகனம் அதிலெல்லாம் செல்லக்குள்ள மிகவும் பார்த்து மிகவும் கவனமாக தான் செல்லணும். அந்த விஷயத்தில் இவங்க தெளிவாக இருக்கணும். அதே போல் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணுனாலும் அதாவது கருத்தில் கொண்டு கவனமாக முடிவு எடுக்கணும். ஏன்னா சந்திராசிரமத்தினால எடுக்கக்கூடிய முடிவுகள் விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் அலுவலகத்துலேயும் சரி வீட்லேயும் சரி யாராக இருந்தாலும் அனுசரித்து போகணும். எந்த முடிவாக இருந்தாலும் தெளிவாக எடுங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். கடகராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குது. தொட்டதெல்லாம் வெற்றி தான். அவங்களுக்கு இன்று எந்த வேலை செய்தாலும் அதில் ஒரு சுகமான நாளாக அவங்களுக்கு மாறும். அதாவது நீண்ட நாள் எதிர்பார்த்த காரியங்கள் இன்று நிறைவேறலாம். அது அவங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையலாம். எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு இன்று சிறப்பாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். 100% அவங்களுக்கு சிறப்பாக அமையும். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சுமாராக தான் இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் கவனமாக செய்யணும். ஏன்னா இன்று நாள் சுமாராக இருக்கிறதுனால, அதாவது எந்த வேலை செய்தாலும் அதில் சங்கடங்கள் சச்சரவுகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. செய்துட்டு மாட்டிக்கொண்டு அதுக்கு பயப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் அதாவது கருத்தில் கொண்டு அதாவது சிந்தித்து செயல்பட வேண்டும். கருத்தில் கொண்டுங்க. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா சிம்மராசிக்காரங்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் சிறப்பான நாளாக இருக்குது. இவங்க எந்த வேலையை இன்றைக்கி செய்தாலும் வீட்டிலையும் சரி அலுவலகத்திலும் சரி
இவர்கள் மற்றவங்களுடைய பாராட்டுகளை 100% பெறுவார்கள். அதன் அடிப்படையில் இவங்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்குது. நீங்கள் கருத்தில் கொள்ளணும். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் அதாவது ஒரு வேலையை இப்போ ஒரு 2 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த வேலையை இன்று சுறுசுறுப்பாக 1 மணி நேரத்திலே உங்களால் செய்து முடிக்க முடியும். ஏன்னா இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். துலா ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாராக தான் இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அவங்களுக்கு மனதில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்துமா, இல்லை இந்த வேலையை செய்யலாமா வானாவான்னு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். வீட்டிலையாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த பெண்கள்லாம் எடுத்தீங்கன்னா இன்று என்ன சமையல் பண்ணலாம், இது பண்ணலாமா இல்லை அதை பண்ணலாமான்னு குழப்பத்திலேயே இன்று அவங்கள் அதாவது டைமை ஓட்டுருவாங்க. அதில் பிள்ளைகளை கல்லூரிக்கு அனுப்புறதும் ஸ்கூலுக்கு அனுப்புறதும் கணவரை வேலைக்கு அனுப்புறதுலையும் தாமதமாயிடும். அதை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள். துளாராசியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருந்தீங்கன்னா இன்று அந்த பிரச்சனைகளிலிருந்து சமாளிக்கலாம். அதே போல் எந்த விஷயமா இருந்தாலும் மிகவும் தெளிவான முடிவு எடுக்கணும். ஏன்னா இன்று மனக்குழப்பம் இருக்கக்கூடிய நாளாக தான் இந்த துளாராசிக்காரருக்கு அமையுது. கருத்தில் கொள்ளுங்கள். விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு மிக சிறப்பான நாளாக தான் இருக்குது. இன்று எங்கன்னா வெளியூர் பயணங்கள், அலுவலக விஷயமா மேலதிகாரி பார்க்கறதுக்காக பயணங்கள், இல்லை குடும்ப சூழல் விஷயமா, இல்லை கோயிலுக்கு, இல்லை சுற்றுலாத்தலம் செல்வது, அதுபோல் பயணங்கள் போகக்கூடிய நாளாக தான் அமையுது. ஆனால் இன்று பொறுத்த மட்டும் வெளி வட்டாரத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. உங்களால் ஒரு இடத்துல இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் இன்று அதாவது எப்படின்னா ஒரு பயணம் சென்று வராப்புல சுற்றி தான் வரணும். ஆனால் நாள் சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அவங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அவங்க கருத்தில் கொண்டு கவனமாக வேலை செய்யணும். அப்போ தான் அந்த வேலை அவங்களுக்கு மிக சிறந்த வேலையாக அமையும். ஏன்னா அவங்களுக்கு இன்று நாள் சரியில்லைனால அதனால் அவங்க அந்த வேலையை கவனமாக செய்யணும். அதே போல் தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசக்கூடாது. பேசக்கூடிய விஷயமா இருந்தால் நல்லதாக இருந்தால் பேசலாம். இல்லை ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசிட்டு மாட்டின்னு முடியக்கூடாது. அதனால் அவங்கள பொறுத்த மட்டும் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் இன்று 100% அமைதியாகவே இருந்துட்டாங்கன்னா இந்த நாள் அவங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று மிகவும் சுறுசுறுப்பான நாள். அவங்கள் இன்று நல்ல அதாவது எந்த வேலையை செய்தாலும் விவேகத்தோடையும் ஆர்வத்தோடையும் சுறுசுறுப்போடும் செய்வாங்க. இன்று அவங்களுக்கு நாள் அருமையாக இருக்கிறது. அலுவலகத்திலும் சரி வீட்டிலையும் சரி அவங்கள் பாராட்டுகளை பெறுவார்கள். அதை பாராட்டு அவங்கள் பெற்று அவங்களுக்கு இன்று மனம் மகிழ்ச்சி அமையும் நாளாக தான் இந்த மகர ராசிக்காரர்கள் இருக்குது. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் மிகவும் சிறப்பாக இருக்குது. கருத்தில் கொள்ளுங்கள். கும்பராசியை பொறுத்த மட்டும் இன்று அவங்களுக்கு நாள் சிறப்பாக இருக்குது. அதாவது நண்பராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் அதாவது அவங்க இந்த கும்பராசிக்காரங்க அவங்கக்கிட்ட மிகவும் அன்பு செலுத்துவாங்க. அந்த போல் அன்பின் அடிப்படையில் தான் இந்த நாள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது. இன்று அதாவது நீண்ட நாள் நண்பர்களை பார்க்கலாம். அவங்க கூட சேர்ந்து அன்பை பரிமாறிக்கலாம். அலுவலகத்தில் நீண்ட நாளாக பகையாக இருந்திருக்கலாம். அவங்க இந்த தேடி கும்பராசிக்காரர்களை பேசக்கூடிய சூழ்நிலை அமையுது. இன்று அவங்களுக்கு அன்பு அதிகமாக கிடைக்கும் நாளாக தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அமையுது. கருத்தில் கொள்ளுங்கள். மீன ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் அதாவது சுமாராக கூட இல்லை, கொஞ்சம் பாதிப்பாக தான் இருக்குது. எந்த வேலையை செய்தாலும் அவங்க சிரமப்பட்டு தான் செய்யணும். கருத்தில் கொள்ளுங்கள். அப்போ தான் அவங்க அந்த வேலையிலிருந்து முழுமையான திருப்தி அடைய முடியும். அதனால் எந்த வேலை செய்தாலும் பார்த்து கவனமாக கருத்தில் கொண்டு தான் வேலை செய்யணும். அப்போ தான் அவங்களுக்கு இந்த வேலை இன்று அவங்க செய்யும் வேலை அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா ஒரு வேலையை 2 வாட்டி செய்ய வேண்டியது வரும். கருத்தில் கொள்ளுங்கள். தேவையில்லாமல் யார்கிட்ட பேசி அதாவது விரோதத்தை ஏற்படுத்திக்காதீங்க. அதே போல் தேவையில்லாமல் யார்கிட்ட கடன் வாங்காதீங்க. தேவையில்லாமல் யாருக்கு நீங்கள் கடனை கொடுக்காதீங்க. இன்று பொறுத்த மட்டும் நாள் அதாவது கவனமாக இருக்க வேண்டிய நாள். கருத்தில் கொண்டு இந்த மீன ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு எப்படி பிடிச்சிக்குதுன்னு பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.